எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் என்ன அர்த்தம்? அத கேட்காத. என்ன அர்த்தம்? சும்மா சொல்லுங்க, தெரியும் தானே. எந்த வார்த்தைய யார் யார் சொன்னால், யார் யார் வாயில வந்தாலும், யார் யார் கேட்டாலும் அதை தீர விசாரிக்கிறது மெய் இல்லையா? அது எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாம? இப்ப சொல் புரியுதுங்க, பொருள் புரியுதா? வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா? புரிந்தவர் கை தட்டுகிறார். மற்றவர்கள் என்னமோ சொன்னானே, சீக்கிரம் சொல்லிட்டு போயிட்டு இன்னொரு வாட்டி சொல்லு. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். ஒரு விஷயம் தெரியலன்னா என்ன முட்டாள்பீங்க, சொன்னா சொல்லிட்டு போ, சொல்லி கொடு, கத்துக்கிறேன். கத்துக்காம முட்டாளா இருக்கிறத விட முட்டாள்னு பேர் வாங்கிட்டு கத்துக்கிறது புத்திசாலித்தனம் தானே. போதிமர சிந்தனை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சூப்பர். எனக்கு எப்படி புரிஞ்சுதுங்கிறத நான் சொல்றேன். யார் யார் என்ன வார்த்தை சொன்னாலும் சொல்லப்பட்ட பொருள் இருக்கக்கூடிய தன்மையை உற்று கவனியுங்கள். யார் சொன்னான்னு பார்க்காதீங்க. ஒருத்தன் குடிகாரன் கீழே விழுந்து உருண்டுகிட்டு இருந்தான் காலை 5 மணிக்கு டாஸ்மாக் கடை வாசல்ல. அங்க ஒரு பையன் 9 மணிக்கு போய் நின்னான் கியூல சாராயம் வாங்குறதுக்கு. சாக்கடையில் விழுந்த ஆள் சொன்னா, குடிக்காதடா. பையன் சொன்னா, நீ ஏன் சாக்கடையில் கிடக்கிற? இதை சொல்றதுக்கு உனக்கு என்னடா இருக்கு யோகியதை? விழுந்தவன் சொன்னா, என்னை விட யோகியதமான ஆள் வேற யாரா இருக்கா இதை சொல்றதுக்கு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் இப்படித்தானே சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் இப்ப வேற டைமென்ஷன் தரம் பாருங்க. பீர்பல் உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு அறையில, க்ளோஸ்டு ரூம். அக்பர் உட்கார்ந்து இருக்கிறார். 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அக்பர் சொன்னார், நான் தியானம் செய்கிறேன், சரியாக செய்கிறேனா என்று பார். உன்னை கற்றுக் கொடுக்க சொன்னேன், நீ மாட்டேன் என்றாய். உன் குருநாதரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாய். நான் குருநாதரை அழைக்க சொன்னேன், நீ அவரிடம் வாய் என்றாய். நான் ஒருவரை அழைத்து கற்றுக்கொண்டேன், சரியாக இருக்கிறதா பார்னு தியானம் பண்ண ஆரம்பிச்சார். சரியா பண்ணல. இப்படி பண்ணா பைத்தியமாயிருவார். கோவம் வந்துருச்சு பீர்பலுக்கு. என்ன அடங்கா பிடாரியா இருக்கிறான் இந்த மன்னன் அப்படின்னா, வெளியில இருக்கிற மெய்க்காவலன் உள்ள ஓடி வந்துட்டான். அலம்பனா பீர்பல் சொன்னா, கூப்பிட்டது நான். தப்பா தியானம் செய்யற அக்பரை கைது செய்ய. இப்படி பார்த்தான் மெய்க்காவலாளி. அக்பருக்கு கோபம். என்னையா கைது செய்ய சொன்னாய்? இந்த பீர்பலை கைது செய் என்றவுடன் உடனடியாக மெய்க்காவலாளி பீர்பலை கைது செய்தான். மெய்க்காவலாளிக்கு இந்த குரல் புரிந்திருக்கிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இவன் சொன்னாங்கிறதுனால அரெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க சொன்னாங்கன்றதுனாலலாம் யார் சொல்லணுமோ, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அதை சொல்லுவதற்கான வாய் எது, சொல்லப்பட்ட பொருள் எது, ரெண்டுத்துக்குமே இதுக்கு பேர் தாங்க பொதுமறை. 2500 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த பாட்டு எழுதி. இன்னைக்கும் விளக்கம் நம்முடைய வாழ்க்கையில புடிச்சிட்டு இருக்கு பாருங்க நமக்கு. அதுக்குதான் நான் சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு குரான், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள், இந்துக்களுக்கு பகவத்கீதை போன்ற மற்ற நூல்கள், தமிழர்களுக்கு திருக்குறள் தான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும் வானத்திலிருந்து வந்த நூல்ன்றா பாரதி. வானத்திலிருந்து இறங்குறது வேதங்கள் தான்.